அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் ஆண்டவருக்காக பணி செய்ய முன்வரும்போது நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்திலே நாம் துன்பத்தில் துவண்டு விடாமல் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். தங்கத்தை எவ்வாறு நெருப்பில் போட்டு தூய்மையாக்குகிறார்களோ அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம். ஆனால் எல்லா துன்பத்திலும் நாம் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் அவரையே பற்றி இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகக்கூடாது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மேலும் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய இறைவன் பரிவும் இரக்கமும் உள்ளவர். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை துன்ப வேளையில் காப்பாற்றுகிறார். அதனால் அவருடைய இரக்கத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. எங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்பி உம்மை சிக்கன பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்மை விட்டு விலகாமல் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவர் மீது உம்முடைய இரக்கத்தை ஊற்றும் ராஜா. நீர் இரக்கத்தின் தேவன் ராஜா. நீர் வல்லமையுள்ளவர் தேவனே. எங்களுடைய தேவைகள் உதவி செய்கிற எங்களுடைய துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. உண்மையே நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அன்பின் தேவனே, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும் தேவனே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடும் ராஜா. ஞாபக சக்தியை கொடும் தேவனே. பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் அப்பா. அவர்கள் படிக்கிறவை எல்லாம் அவர்கள் உள்ளத்தில் பதிந்து அதை ஏற்ற நேரத்தில் அந்த பேப்பரில் எழுதி அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அந்த பரீட்சை நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடும் ராஜா. நீரே அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்தும் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 11. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து. அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள். பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர். பாவங்களை மன்னிப்பவர். துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 30 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்.
அவர்கள் பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.